நம்ம வாழ்றது நம்ம பிள்ளைகளுக்கு, அவங்களுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், எப்படியாவது என் பிள்ளை உகந்தமா வந்துடணும், இப்படி எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனா நம்ம தேவனுக்காக வாழ்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துக்குன்னு சொன்னா முதல்ல கையை உயர்த்துறது நம்ம தான். அப்ப பாருங்க, ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க இந்த உலக பிரகாரமான மனிதனோடு நீங்க ஆவிக்குரிய மனிதனை ஒத்து போக கூடாது அல்லது கலக்க கூடாது. நீங்க வேற, ஆண்டவர் வேற. முதல்ல அதை நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க வேற, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதான நான் வேற. இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களோடு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமா வாழ முடியாது. உலகத்தின் மனிதர்களாகிய நீங்க உங்க சிந்தைகளை முழுவதும் பல காரியங்களை யோசித்து கொண்டு அப்படி இப்படி நான் எப்படி ரெண்டையும் சேர்ந்து மெர்ச் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு நாள் மெர்ச் பண்ண முடியாது. தண்ணியும் எண்ணெயும் ஒரு நாள் என்ன செய்யாது, சேராது. அதே போலதான் தேவன் உங்களை என்று நியமித்து வைத்தது இந்த சபையில உங்களை அவர் வேறு பிரித்து வித்தியாசமான ஒரு மகிமையின் சரீரமாக, மகிமையின் சபையாக உங்களையும் என்னையும் அவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.